வணக்கம். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி சொத்து அமையும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. இப்ப 4-11ஆம் வீடா வரனால அது காத்து ராசி, சிற ராசி. அப்போ உங்க வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கும்? காத்தோட்டமா நல்லா இருக்கும். சிற ராசின்னு சொன்ன மாதிரி ஒரு வீடு வாங்கினாலும் அது நிரந்தரமா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க என்ன செய்யணும், அந்த வீடு சனி பகவானோட வீடா இருக்கனால சனியோட நட்சத்திரம் 1, 5, 9ல இருக்கு. பாகிஸ்தானத்துல இருக்கு பாத்தீங்களா, பூச நட்சத்திரம். அப்போ கடகங்கிற சரராசி. அப்போ உங்களுக்கு வீடு எப்படி இருக்கும்னா ஒரு லைனா இருக்கக்கூடிய வீடா இருக்கும். லைன் வையா இருக்கும். மேல் மாடியில உங்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அங்க நிறைய ரூம் இருக்க மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவே பாருங்க, அந்த உங்களுக்கு மாசம் நீங்க பூமி பூஜை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு வம்சாவளிக்கும் நிரந்தரமாவே இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைகளும் அந்த வீடை சொல்லிட்டே இருப்பாங்க, இது எங்க தாத்தா போட்ட வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது நீங்க மாசம் பூஜை போடுங்க. அந்த மாதிரி போட்டு பாருங்க, உங்களுக்கு முன்னோர்களும் அதுக்கு சப்போர்ட்டாவே இருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, 4ஆம் இடத்து அதிபதி அந்த இடத்துல இருந்தாருன்னா சசயோகம். அப்ப சசயோகம் சொல்லும்போது உங்களுக்கு முன்னோர்கள் வாழ்ந்த வீடே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். அல்லனா நிறைய வருஷமா வாழ்ந்த வீடா இருக்கும் பாத்தீங்களா, அந்த வீடை நீங்க வாங்கி கட்டக்கூடிய அமைப்பா இருக்கும். மேக்சிமம் நீங்க அதுல குருவோட இது இருக்கிறதுனால வீடு கட்டின வீடை வாங்குறது ரொம்ப நல்லது. பெரிய வீடா வாங்குறதுக்கு நல்ல அமைப்பு இருக்கு. அதுல ராகுவோட நட்சத்திரம் இருக்கனால அந்த முன்னோர்கள் வாழ்ந்த வீடு பேர் சொன்ன வீடா சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு இந்த பேர் இருக்கு அப்படி சொல்லுவாங்க, இவங்க அங்க இருந்தாங்க அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி வீடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு இதுல ராகுவோட அம்சத்துல நீங்க இருந்தீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு முழுசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுவே குருவோட அம்சமா இருந்தா அது பூரட்டாதி 2 இடத்துல இருக்கனால ஒரு பங்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு, பிரிச்சு கொடுக்கணும். ஓகேயா? சரி, இதுல ஒவ்வொரு இதா இருந்தா என்னென்ன இது பார்க்கலாம். இப்போ சனி பகவான் அதிலே இருந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சசயோகம் பெற்று நீங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடு வாங்குவீங்க. பழைய வீடை வாங்கி இடிச்சு கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. இதே அந்த சனி பகவான் 12ஆம் வீட்டுல இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுல உச்சமடைகிறார். அப்போ உச்சமடையும் போது உங்களுக்கு வெளிநாட்டுல வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே பாருங்க, சனி பகவான் இதுல 12லயும் மேஷத்துல சூரியன் உச்சமடைஞ்சு இருந்தாலும் நீங்க அடுக்கடுக்கு மாடியில நீங்க இருக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே செவ்வாயில இருந்தாச்சுன்னா லக்னாதிபதி கேந்திரத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி கொஞ்சம் வாங்கணும், அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இதுவே பாருங்க, உங்களுக்கு மேஷம், ரிஷபம், சிம்மம், அதாவது நம்ம லக்னத்தை செவ்வாய் பார்க்கும்படியா உங்க ஜாதகத்துல இருந்தாச்சுன்னா நீங்க ஆழ பிறந்தவங்கன்னு சொல்லலாம். அதாவது சாதாரண நிலையில இருந்து உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க, நீங்க பெரிய ஆளா வருவீங்க. இப்ப மேஷத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல செவ்வாய் இருந்தா ஹர்ஷ யோகம். அப்ப அது நேரா 8ஆம் பார்வையா நம்ம லக்னத்தை பார்ப்பாரு. அப்ப நீங்க ஒரு இடத்த வாங்கி போராடினாலும் ஜெயிச்சு அந்த இடத்த வாங்கி போட்டுருவீங்க. இதுவே ரிஷபத்துல இருந்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த வீடு அழகான வீடா, சுக்கிரன வீடா நம்ம லக்னத்தை பார்க்கும்போது வீடும் அவ்வளவு அமைப்பா இருக்கும். அது மேக்சிமம் உங்களுக்கு மனைவி வழியில இருந்தே ஒரு வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதே சிம்மத்துல இருந்தாச்சுன்னா 10ஆம் வீட்டுல அந்த வீட்டால உங்களுக்கு பேரும் புகழும் கீர்த்தி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 4ஆம் வீட்டுல சூரியனும் சந்திரனும் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வீட்டால நல்ல நன்மை இருக்கு. ஏன்னா சூரியன் சந்திரன் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி. அதனால உங்களுக்கு அந்த சேர்ந்து இருந்தாச்சுன்னா தனியா இருந்தாலும் லாபம் தான், ஆனா சேர்ந்து இருந்தாலும் அந்த வீட்டால உங்களுக்கு நல்ல நன்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுவே குரு பகவான் எடுத்துக்கங்க, 2, 5 கூடவர் 12ல இருந்து 5ஆம் பார்வையை அந்த 4ஆம் வீட்டை பார்த்தாலும் வச்சுக்கோங்களேன், வீடு அழகா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, இது யாருக்கு வீடு, இவங்க வீடா அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவு அழகா அந்த குருவோட அந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே புதனா இருந்து வச்சுக்கோங்களேன், புதனா இருந்தாச்சுன்னா நீங்க சொந்த உழைப்புல சொல்லுவாங்க, எனக்குன்னு யாருக்கு ஹெல்ப் பண்ணல, நானே உழைச்சேன், நானே வாங்கினேன். இப்போ மேக்சிமம் அவங்க ஒரு கதை கவிதை எழுதக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி உழைச்சி ஒரு வீடை வாங்கி போடக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் 4ஆம் இடம் சுகஸ்தானமா இருந்தாலும் அது காலபுருஷனுக்கு பாதகஸ்தானம். அதே உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமா இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு பாதகஸ்தானமாகவும் இருக்கு. ஆனா பாருங்க, ரொம்ப பாதிக்காது. அதனால நீங்க என்ன ஒரு சொத்தை நீங்க வாங்கும்போது வாங்கிறதுக்கு முன்னாடியாவது பின்னாடியாவது ஒரு சின்ன விபத்து ஏற்படும். அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம், விபத்து வருதுன்னு. ஒரு விபத்து, ஏன்னா 2மே பாதகஸ்தானமா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அந்த விபத்து வர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. அதை நீங்க நிச்சயமா செய்யணும். சரிங்களா? சரி, எல்லா கிரகத்தையும் 4ஆம் இடத்துல இருந்தா என்னென்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
சரி, என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.